அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தமிழ் சினிமாவில் பல விஷயங்கள் இப்போது டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்குது. இது குறித்து யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் பிஸ்மி அவர்களோட. வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பிரதானமாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ரீசெண்டாக ஏர்போர்ட்டில் கொடுத்த ஒரு இது, நானும் கமல் அவர்களும் இணைந்து நடிக்கிறது ஆமாம், ஆனால் இயக்குனர் யார் அப்படின்றத உறுதி செய்யலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது லோகேஷ் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதை இல்லை, நிச்சயமாக அப்படி எடுத்துக்க முடியாது. ஆனால் ரஜினி அப்படி சொல்லதை வைத்து நீங்கள் அப்படி மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா, ஐயோ கூலி படம் சரியாக போகலை, அதனால லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் இல்லை போல இருக்கு அப்படின்னு தான் நினைக்க தோணும். அஸ் ஏ ஜேர்னலிஸ்டாக நமக்கும் அப்படி ஒரு கேள்வி தான் வந்தது. நம்ம ராஜ்கமல் வட்டாரத்திலே உடனடியாக அதை நம்ம ரீகன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க சொன்னது என்னென்னா, இல்லை இந்த ப்ராஜெக்டில் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் இயக்குனர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ப்ராஜெக்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டதே லோகேஷ் தான். லோகேஷை வச்சு தான் அந்த 2 பேர் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வர்றாங்க. இவருக்கும் வந்து அவர் நெருக்கமான இயக்குனர், ரஜினிக்கும் நெருக்கமான இயக்குனர். அந்த அடிப்படையில் தான், அவர் மீதுள்ள நம்பிக்கையில் தான் இப்படி ஒரு ப்ராஜெக்டே வந்து டிசைன் பண்ணால். அதனால் கண்டிப்பாக வந்து லோகேஷ் இல்லாமல் இன்னொரு இயக்குனரை நினச்சி கூட பார்க்கல. அதே நேரம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் இப்போ கிடையாது, அடுத்த வருஷம். அவர் வந்து ஜெயிலர் 2 முடிச்சுட்டு வரணும், கமல்ஹாசன் வந்து அன்பறிவு படத்தை முடிச்சுட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட்டு. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட வேணாங்கிறதுனால ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும், அது ஒரு உறுதிப்படுத்தப்படாத விஷயமா இருக்கட்டும்ங்கிறதுனால ரஜினி சார் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. மற்றபடி லோகேஷ் தான் அதனுடைய இயக்குனருங்கிற மாதிரி ரொம்ப உறுதியாக சொன்னாங்க. அதனால் இப்போ அவர்கள் சொன்ன அந்த தகவலையே நம்ம வந்து ஒரு அப்டேட்டாக வச்சுக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு பெரிய கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, லோகேஷாக இருக்கட்டும் இல்லை இந்த 3 பேர் சேர்ந்து இணைகிற ஒரு படம் அப்படின்னா, நம்மளுமே பேசியிருப்போம், கிட்டத்தட்ட பட்ஜெட்டே ஒரு 600 கோடி வரைக்கும் வந்துடும் அப்படின்ட்டு. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நம்பர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 படங்கள் தான் 600 கோடியை தாண்டி வசூலே பண்ணியிருக்குது. 2.0 இருக்கட்டும், லியோ அண்ட் ஜெயிலர் அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பாங்களா சார்? நிச்சயமாக இருப்பாங்க. என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினியும் கமலும் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் கழித்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் யூஎஸ்பி. என்ன இது பார்த்தீங்கன்னா, வெறுமனே தமிழ் சினிமாவாக மட்டும் இல்லை, ஒரு பேன் இண்டியா படமாக வரும். இந்திய அளவிலே வந்து மக்கள் வந்து இந்த படத்தை எதிர்பார்க்குற அளவுக்கான ஒரு ப்ராஜெக்டாக இது இருக்கும். அதனால் நிச்சயமாக இந்த படத்துக்கு வந்து ஒரு 750 கோடி பட்ஜெட்டாக இருந்தாலும் அதற்கான வணிக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் அப்படி ஒரு பட்ஜெட், அப்படி ஒரு படத்தை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கே முனைப்பு காட்டுறாங்க. ஓகே சார். சிம்பு நடிக்கிற ஒரு படம் வெற்றிமாறன் இயக்குறாரு. இந்த படம் வந்து அனௌன்ஸ் பண்ணோடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இப்படி இருக்கையில் 2 பார்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு பேச்சு வந்திருக்கு. வடசென்னை படத்தோட யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. வடசென்னை 2 எப்படி மிச்சம் தனியாக நிற்கும் போது இது 2 பார்ட் வருது அப்படின்னும் போது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வரதானே சார் செய்யுது? ஆக்சுவலி நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொன்னது தான், இது வந்து வடசென்னையுடைய பார்ட் 2 கிடையாது. அந்த வடசென்னையுடைய பார்ட் 2ங்கிறது ஐஸ்வர்ய கணேஷ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்க வெற்றிமாறன் இயக்க போகிறாரு. அது அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போகிறாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்புவை வைத்து வெற்றிமாறன் இயக்க போகிற படமும் வடசென்னையுடைய ஃப்ரான்ச்சைஸில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் கேள்விப்பட்ட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, அந்த வடசென்னை படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்தில் தனுஷ் வந்து ஜெயிலில் இருப்பார், ரைட்டா? இந்த கதை என்னன்னா, தனுஷ் ஜெயிலில் இருக்கும்போது வெளியில் நடக்கிற ஒரு கதை. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு ஒரு சின்ன தொடர்பு இருக்கும். அதுதான் இந்த படத்தினுடைய கதை. ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த கதையை ஆரம்பிக்கும் போது இது வந்து ஒரு பார்ட் படமாக தான் அவங்க வந்து பிளான் பண்ணது. ஆனால் இப்போ வெற்றிமாறனே சொல்கிற மாதிரி அது 2 பார்ட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, சிம்பு கேட்ட சம்பளம். முதல்ல வந்து அவர் ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் உள்ளே வந்தார். ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சம்பளம் கொடுங்கன்ட்டு ஒரு 45 கோடி ரூபா சம்பளம் கேட்டார். அதில் தான் தானு மிரண்டு போய் அந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். என்ன ட்ராப் பண்ணல, ஸ்டாப் பண்ணிட்டார். என்ன காரணம்னா, இப்போ 45 கேட்குறாரு, நீங்கள் நெகோசியேட் பண்ணீங்கன்னா ஒரு 40 கோடிக்கு அவர் ஓகே. வெற்றிமாறனுக்கு ஒரு 20 கோடி, அவர் 25 கேட்குறாரு. 20 கோடினா கூட இவங்க சம்பளமே 60 கோடி ஆச்சு. அப்புறம் மேக்கிங் காஸ்ட் ஒரு 50 கோடினா 110 கோடி. அப்புறம் பப்ளிசிட்டி வட்டி அது ஒரு 30 கோடி வச்சிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து 140 கோடியில் வந்து நிற்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கு 140 கோடி பிஸ்னஸ்லாம் கிடையவே கிடையாது. அப்போ 140 கோடி செலவு பண்ணி
ஒரு படத்தை எடுத்து அதில் 40 கோடி ரூபா நமக்கு டெபிசிட் ஆச்சுன்னா எதுக்கு அந்த படத்தை அவர் எடுக்கணும்? அப்போ என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, சரி இவ்வளவு ரூபா செலவுங்கிறது தவிர்க்க முடியாது, அதை 2 பார்ட்டாக எடுத்துடலாங்கிற லெவலுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, 2 பார்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மேக்கிங் காஸ்ட் வேணா குறையுமே தவிர, வெற்றிமாறனும் 2 படத்துக்கு சம்பளம் கேட்பாரு, சிம்புவும் 2 படத்துக்கு சம்பளம் கேட்பாரு. அப்போ அதில் ஒரு 60 கோடி ரூபா எக்ஸஸ் ஆச்சுன்னா அது 200 கோடி படமாக போய் நிற்கும். அதனால் இந்த கணக்குகளை எல்லாம் அவங்க போட்டு ஒர்க் அவுட் பண்ணி அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. ஓகே சார். பொதுவாகவே இருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு டாக் என்னன்னா, வெற்றிமாறனா இருக்கட்டும் சரி, ஆரம்பித்த படத்தை முடிக்கிறதுக்கு லேட் ஆக்குவார். சிம்புவா இருக்கட்டும் சரி, அவரோட படங்கள் என்றைக்குமே சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆனதில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணுற படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மீம்ஸ் எல்லாமே இப்போது சோஷியல் மீடியாவில் வரதை பார்க்குறோம். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் பெரிய நகைச்சுவை என்ன அப்படின்னா, வெற்றிமாறனும் சிம்புவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு சந்திப்பு நடக்குது தானு சார் ஆஃபீஸில். அப்போது வெற்றிமாறன் வந்து சிம்புக்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற வெற்றிமாறனும் ஷூட்டிங்குக்கே வராத சிம்புவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் என்ன லட்சணத்தில் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்மளை இலக்காரமாக பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அவங்களே மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னு வெற்றிமாறன் சொன்னதா அந்த குழுவை சேர்ந்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். கிட்டத்தட்ட அதுதான் ரசிகர்களுடைய பார்வையாகவும் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது அவங்க 2 பேர் தான். என்னென்னா, உங்கள் மேலே இப்படி ஒரு கருத்து இருக்குது, இவர் மேலே இப்படி ஒரு கருத்து இருக்குது. இதை பொய்யாக்கி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த படத்தை எடுத்து மக்களுக்கு வந்து அதை ஒரு சரியான படைப்பாக கொடுக்க வேண்டிய கடமை வந்து அவங்க 2 பேருக்கு இருக்குது. அந்த கடமையை எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு தெரியல. சோஷியல் மீடியா டாக்கை தாண்டி அவங்களுக்குள்ளேயும் ஒரு டாக். வெற்றிமாறனே ரொம்ப ஓப்பனா சிரிச்சுட்டே சொன்னாரா அவர். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே. அண்ட் முன்னாடி உள்ள கேள்விக்கு நான் கேட்கணும்னு நினைச்ச ஒன்று, கமல்ஹாசன் வந்து அந்த அன்பறிவு மாஸ்டர் இது வந்து அனௌன்ஸ் பண்ணிருச்சு. பட் அடுத்தது அருண்குமாரோட இயக்கத்துல ஒரு படம் நடிக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அருண்குமார் வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷனலுக்கு ஒரு படம் பண்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தென்காசி பக்கத்துல ஒரு இடத்துல உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பண்ணுகிற கதைக்கான ஹீரோ வந்து கமல் கிடையாது. இவங்க என்ன சொன்னாங்க, உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும், இவர் வந்து ஒரு திறமையான டைரக்டர் அப்படின்ட்டு அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் கதை பண்ண போயிருக்காரு. இப்போ அந்த கதையை பண்ணிட்டு வந்ததற்கு பிறகு அந்த கதைக்கு யார் பொருத்தமானவங்கன்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அவர் கொண்டு வர்ற கதை கமல்ஹாசனுக்கு பிடிச்ச அவர் நானே நடிக்கிறேன்னு சொன்னால் அந்த படத்தில் கமல் நடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி எனக்கு தெரிஞ்சு நம்ம ராஜ்கமலில் விசாரித்த வகையில் இந்த நிமிஷம் வரைக்கும் யார் ஹீரோ அப்படின்னு டிசைட் பண்ற லெவலுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வரல. அண்ட் அடுத்ததான் கேபிஒய் பாலா ரீசெண்டாக அவர் மீது ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அவர் வந்து ஃபேக் ஆம்புலன்ஸ் கொடுத்து உதவுறாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவருமே என்னன்னா 2-3 வீடியோ போட்டு விளக்கம் கொடுத்துருந்தாரு. இந்த அலிகேஷன்ஸ்லாம் எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க சார் அவர் மேலே? அண்ட் அவர் மேலே வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? இல்லை, அது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டாக தான் எனக்கு தெரியுது. முதல் விஷயம் என்னன்னா, இப்போ கேபிஒய் பாலா தன்னுடைய வருமானத்தின் பெரும்பகுதியை இந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு, 3 சக்கர வாகனம் கொடுக்குறாரு, தையல் மிஷின் கொடுக்குறாரு. ஏதோ அவரால் முடிந்த சில உதவிகளை அவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் மீது நீங்கள் குற்றச்சாட்டு சுமத்துகிற அளவுக்கு என்ன நடந்தது? உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் படைச்சிருச்சா? இவருக்கு பாகிஸ்தான்லேருந்து பணம் வருது, ஆப்கானிஸ்தான்லேருந்து பணம் வருதுங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது வெளிநாட்டிலேருந்து கைக்கூலி அப்படின்ற அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பெரிய வார்த்தை கொண்டு நீங்கள் அவரை தாக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது தான் எனக்கு உண்மையிலேயே புரியல. ஒருவேளை பாலா வந்து ஒரு இஸ்லாமியராக இருக்கும் பட்சம் அல்லது ஒரு இஸ்லாமிய மக்களை ஆதரிப்பவராக இருப்பதாக வைத்துக் கொண்டால் இவர் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி பணம் கொடுக்குறாங்க அல்லது ஒரு பாகிஸ்தானோட தொடர்பு இருக்குன்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அவர் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ ஒரு வலதுசாரி ஆதரவாளராக இருக்கிறதா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா இவருக்கு பாஜக உதவி பண்ணுதுங்கிற மாதிரி அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம். இவர் அந்த மாதிரியான ஆளும் கிடையாது. இவர் சாதாரண எந்த அரசியல் பின்புலமும் எந்த அரசியல் நிலைப்பாடும் அரசியல் கருத்தியலும் இல்லாத ஒரு நார்மலான ஒரு காமெடி நடிகர். அவர் என்னன்னா சின்ன வயசுல நம்ம நிறைய கஷ்டத்தை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஓரளவுக்கு வசதியோட இருக்கோம், அதை வந்து இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணுவோன்ட்டு அவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மேலே எதுக்கு இப்பேற்பட்ட வன்ம தாக்குதல்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த வாகனங்கள் எல்லாமே ரொம்ப ஃபேக் அப்படின்ட்டு சில நம்பர்லாம் போடுறாங்க. அதற்கான விளக்கத்தையுமே அவர் கொடுக்குறாரு. ஒரு வாகனம் கொடுக்கும்போது டின்னு போடுறதுக்கு பதிலாக டிடின்னு டபுள் டி வந்துருச்சு, அதனால இப்படி ஒரு கன்ஃபியூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருந்து நீங்கள் சமாதானமாக ஏதோ ஒரு பெரிய தேச துரோகம் பண்ண மாதிரி
அவர் எதுக்கு விழுந்து புறான்றாங்கிறது தெரியல. அவர் திரைப்படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இது அப்படி இல்லை, திடீர்னு படம் நடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பிரச்சனை என் மேல வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாலா அவர்கள் சொல்றாரு. இந்த காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆனதுனால வர்ற பிரச்சனையா சார் இதுவும்? இல்லை, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா நீங்கள் காந்தி கண்ணாடி படத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மலான படம். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து குப்பைன்னு நிராகரிக்கிற படமும் கிடையாது, ஆகான்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுகிற படமும் கிடையாது. பட் அது ஒரு நார்மலான படம் தான். என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கேட்டிங்கன்னா, பாலாவுக்கு சினிமாவில் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு எண்ணம் வந்திருந்து அவர் ஒரு படம் நடிக்கணும்னு முடிவு பண்ணும்போது தேர்ந்தெடுக்க வேண்டிய கதை இது இல்லை. ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரியான ஒரு கமர்ஷியலான ஒரு நகைச்சுவையான கதையை செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வணிக வெற்றி கிடைப்பதற்கான விஷயம் வந்து அந்த படத்தில் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த படத்தில் நடித்ததால் தான் என் மேலே இப்படியெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை நம்மால் ஏற்க முடியாது. ஆனால் என்னன்னா இந்த விவகாரம் இந்த படத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மைலேஜை கொடுத்துருக்கு. அப்படியா, இவர் ஒரு படம் நடிச்சிருக்காரா, அந்த படம் என்ன, அது பேர் காந்தி கண்ணாடியா, தியேட்டரில் இருக்கா ஓடிடியில் இருக்கான்னு ஓரளவுக்கு அதை ஒரு என்கொயரி பண்ணுற லெவலுக்கு வந்து இந்த விவகாரம் வந்து அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, அப்படி வேணா சொல்லலாம். ஓகே சார், குட் பேட் அக்லி விவகாரத்துக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன். இளையராஜா அவர்கள் போட்ட அந்த கேஸ் தான். இந்த காப்பிரைட் விவகாரத்தில் குட் பேட் அக்லி நெட்ஃப்ளிக்ஸ்ல இருந்து நீக்கப்பட்டிருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பொதுவாகவே இந்த ஓடிடி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சட்ட சிக்கல்கள் எதுலையும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ரொம்ப கவனமாக நம்ம தொழில் பண்ணணும். அதுக்கு என்ன காரணம்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு கோர்ட்டில் போய் மாட்டிக்கிட்டு நீ அமெரிக்காவில் இருக்கிற ஆளை வந்து சாட்சி சொல்ல சொல்லு, அவங்ககிட்ட நாங்கள் விசாரணை பண்ணணும், அவங்களுக்கு சம்மன் அனுப்போம் அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரியான எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் நம்ம தொழில் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அப்படி நினைக்கிற ஒரு நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குட் பேட் அக்லி விவகாரம் வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திருச்சு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸுக்கு நாளைக்கு கோர்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பு, அவங்கள வர சொல்லு அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு புது தலைவலி தானே. அதனால் சேஃபாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த பாடல்களை நீக்க முடியாதுங்கிறதுனால படத்தையே ஓடிடி தளத்திலிருந்து அவங்க நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த படம் 110 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. இப்போ ஒரு 2 மாதம் அது இருந்ததுனால அது ஓரளவுக்கு சம்பாரிச்சிருக்கும். ஆனாலும் இப்போ ஒரு 70% நீங்கள் நாங்கள் கொடுத்த பணத்தை வந்து திருப்பி கொடுங்கன்னு அந்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 கோடி ரூபா தயாரிப்பாளர் வந்து திருப்பி கொடுக்கணும். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, ஏற்கனவே இந்த படத்தை தயாரித்த வகையிலே அந்த நிறுவனத்துக்கு 70 கோடி ரூபா நஷ்டம். இப்போ இந்த ஓடிடிக்கு வாங்கின காசில் 80 கோடியை திருப்பி கொடுனா அவங்களுடைய நஷ்டம் 150 கோடி ஆகிடும். ஸோ அதில் நிகர பாதிப்பு அப்படிங்கிறது அந்த நிறுவனத்துக்கு தான். இது எதனால சார் இளையராஜா கேட்டா 5 கோடி கொடுக்கறதுக்கு தயங்குறது எதுக்கு சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பாடலுக்கான ரைட்ஸை அவங்க முறைப்படி வாங்கிட்டாங்க. யார்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா, அந்த பாடலுடைய உரிமை யார்கிட்ட இருக்கோ அந்த ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட அவங்க வாங்கிட்டாங்க. பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னா அந்த ரிலீஸுக்கு முன்னாலேயே இந்த ஆடியோ ரைட்ஸுங்கிறத ஒரு நிறுவனத்துக்கு விற்றுருவாங்க. அந்த ஆடியோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா அது 99 வருஷத்துக்கு 50 வருஷம் அப்படிங்கிற கணக்கில் அவங்க அந்த ரைட்ஸை வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ வேறு யாருக்காவது அந்த பாடல் தேவை அப்படின்னா யார் இசையமைச்சாங்களோ அவங்ககிட்ட போக மாட்டாங்க, யார்கிட்ட அந்த ரைட்ஸ் இருக்கோ அவங்ககிட்ட தான் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பாடல் யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட அவங்க பணம் கொடுத்து ரைட்ஸ் வாங்கி அந்த படத்தில் பயன்படுத்திட்டாங்க. இப்போ இளையராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், அதனுடைய இசையமைப்பாளர் நான் தானே, எனக்கு 5 கோடி கொடுன்னா அவர் ஒரு பேக் டோரில் கையை விடுறாரு. அதுக்கு அவங்க வந்து உடன்படலை. ஏன்னா அது வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனம். இந்த மாதிரி நீங்கள் அன்அஃபிஷியலாக கேட்கறதுக்கெல்லாம் அவங்க பணம் கொடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இளையராஜாவுக்கு 5 கோடி கொடுத்தாச்சு, ஏற்கனவே ரைட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 5 கோடி கொடுத்தாச்சுன்னா அப்போ ஆடிட்டிங்கில் கேட்பாங்கல்ல, என்னப்பா ஒரே பாட்டுக்கு 2 ஆள்கிட்ட எதுக்கு காசு கொடுத்தேன்னு கேட்டால் அவங்க தானே பதில் சொல்லணும். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் தரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அதனால இவர் கோர்ட்டுக்கு போயிட்டார். ரீசெண்டாக பைசன் அப்படின்னு அந்த படத்துலேருந்து 2வது சிங்கிள் ரிலீஸ் ஆயிருந்தது. அதை அந்த மலையாள ராப் பாடகர் வேடன் வந்து பாடியிருக்காரு. வேடன் மீது பல அலிகேஷன்ஸ் இருக்கு, செக்ஷுவல் அசால்ட் அலிகேஷன்ஸ் இருக்கு. அப்படின்னும் போது நீங்க தொடர்ந்து ஒரு அடக்குமுறைக்கு எதிராக போராடுற ஒரு இயக்குனர் வந்து மாரி செல்வராஜ், அதே மாதிரி தொடர்ந்து அடக்குமுறைக்கு எதிராக பாடுற ஒருத்தர் வந்து அறிவு, இந்த 2 பேரும் சேர்ந்து எப்படி நீங்க வேடனோட கொலாபரேஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனம் வருது. இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அதாவது வேடன் விவகாரத்துல உண்மை என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகைகள் வருகிற செய்திகளை வைத்து வேடன் மீது இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு, கைது செய்யப்பட்டிருக்கார், சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் நமக்கும் தெரியும். அதே நேரம் பத்திரிகைகள் வருகிற செய்திகளுடைய உண்மைத்தன்மையை வந்து நீங்க கொஞ்சம் அப்படியே
ஆராய ஆரம்பிச்சா அதில் நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கேயே நம்ம நிறைய செய்திகளை பார்க்குறோம். ஆனால் உண்மை ஒன்றா இருக்கும், காவல்துறை கொடுத்த அவங்களுடைய வெர்ஷன் வேற ஒன்றா இருக்கும். இங்கே துரதிர்ஷ்டவசமாக மீடியாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காவல்துறை தருகிற செய்தியை தான் செய்தியாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதை படிச்சுட்டு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். இந்த விவகாரத்தில் இவர் குற்றவாளி, இந்த விவகாரத்தில் இவர் தப்பு பண்ணியிருப்பார் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். அதுதான் நம்மளுடைய பொது புத்தி. ஆனால் உண்மையை நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் தெரியும், அடடா இவர் நிரபராதிப்பா, உண்மையில போலீஸ் வந்து இப்படி ஒரு கட்டுக்கதையை கட்டி வந்து அவரை குற்றவாளியை மாத்திருக்காங்க. நம்ம பல்வேறு வழக்குகளில் பார்த்துருக்கோம். அதனால இந்த வேடன் விவகாரத்திலே என்ன உண்மைங்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இன்னொரு பட நிறுவனம் இதே வேடனை வந்து அவங்க படத்தை கமிட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் அந்த படம் சம்மந்தப்பட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் கேட்ட அதே கேள்வியை நான் கேட்குறேன். வேடன் மேலே இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஏன் அவரை யூஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேடன் வந்து உண்மையில் வந்து ஒரு நிரபராதி, ஆனால் கேரளாவில் அவர் மிகப்பெரிய மக்கள் சக்தி கொண்டவராக மாறிக்கிட்டு இருக்காரு. அது அங்கே இருக்கிற காவல்துறைக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அதனால அவர் மீது பொய் வழக்கு போட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இவர்கள் சொன்ன இந்த செய்தியை நம்புவதா, அல்லது நாம் பத்திரிகையில் படித்த நாம் கேள்விப்பட்ட இந்த செய்தியை நம்புறதா? அதனால இந்த வேடன் விவகாரம் குறித்து பார்த்தீங்கன்னா உண்மை என்னங்கிறது நமக்கே தெரியாது. அதனால இது குறித்து நாம் எந்த கருத்தும் சொல்றது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன்.